சிவரஞ்சினி உள்ள வந்துட்டு அமித்தோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பொலம்ப விட்டு போயிட்டாங்க. ஸோ, இப்போ வந்து பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பயங்கரமா யோசிச்சுட்டே இருக்காங்க. நாம என்ன பண்ணோம்? நம்ம கேரக்டர்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ, சிவரஞ்சனி வந்து ஒரு பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கேமுக்காக நீங்க எந்த லெவலுக்கு வேணா வந்து போறீங்க. ஸோ, இட் ஷோஸ் அவர் கேரக்டர் அப்படிங்கிற மாரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ, அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ அவங்க மண்டைக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ, வெளிய என்ன போச்சு? எதுக்காக இவங்க வந்து இந்த ஒரு பாயிண்ட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தனியா வந்து பேசி புலம்பிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா அமித் வந்து வெளியே உட்காந்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து நார்மலா அமித் கிட்ட வந்து பேசி என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அமித் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் இல்ல எனக்கு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா கூட போன வாரம் வந்து போய் உட்காந்து பேசின அந்த விஷயங்கள வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பார்வதி பத்தி சொன்னத வந்து எதுவும் வந்து ஓப்பனா சொல்லிக்கல. அதுக்கப்புறமா பார்வதியே வந்து கேட்குறாங்க, என்ன வந்து கேரக்டர் அப்படின்றலாம் வந்து சொன்னாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா வந்துட்டாங்க. சாண்ட்ரா வந்த உடனே வந்து நார்மலா வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ சாண்ட்ரா அவங்க சைடு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாரி பிரஜின் நான் ஏன் அந்த வாரம் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. உடனே வந்து அமித் நைஸா வந்து அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆனத வந்து பார்க்க முடிஞ்சுது. அவங்க ஒய்ஃப் தெளிவா சொல்லியிருந்தாங்க. சாண்ட்ரா அண்ட் பார்வதி கிட்ட பேசவே பேசாத அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கேத்த மாரி அவர் அந்த இடத்துலேருந்து நைஸா எஸ்கேப் ஆகி போனத வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து சொன்னாங்க, நான் ஏன் அந்த போன வாரம் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே சாண்ட்ராவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது, இவங்க உண்மையிலேயே கேம் தான் ஆடியிருப்பாங்களா? இல்ல என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பமே நம்மளுக்கு வர மாரி அவங்க இப்போ ரொம்ப நார்மலா இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க சொல்லும்போது, அவங்க சொன்ன ஒரு விஷயம் கேட்கும்போது என்ன அப்படின்னா, ஓகே அப்போ இவங்க கேம் ஆடல அப்படிங்கிற மாரியும் தோண வைக்குது. என்ன அப்படின்னா, பிரஜின் வந்து உள்ள வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மூவி ஆஃபர்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு தெம்பு வந்திருக்கு. ஏன்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பிரஜின்காக தான் வந்து நான் வந்தனே. ஸோ இப்போ அவரு வந்து பாதியிலேயே போம்போது அவருக்கு என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி வந்து எனக்கு இருந்தது. ஸோ அதனால தான் இப்போ அவர் வந்த உடனே வந்து எனக்கு ஒரு தெம்பு கிடைச்சிருச்சு. அதனால நான் இப்போ நார்மல் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தேன் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே மாரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. இந்த மாரி பிரஜின் வந்து ஏதோ ஒரு மூவி ஃபங்ஷன் போம்போது முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாராம். பின்னாடி போங்க வேற ஒரு ஆக்டர் வராங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து மூவ் பண்ண உடனே எனக்கு கால் பண்ணி ஒரு மாரி கண் கலங்கி அவரு என்கிட்ட பேசினாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு இப்போ வரையுமே வந்து ஞாபகம் இருக்கு. அதுக்கு அவருக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தோம் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ பார்வதி ஒரு பக்கம் வந்து பயங்கர குழப்பத்தில இருக்காங்க. ஸோ இப்போ பார்வதி சைட்லேருந்து யாராவது வந்து சொன்னா தான் அவங்க வந்து நார்மல் ஆவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரிலாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.